சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு இந்த நல்ல நாளிலும் நம்மை ஒன்று சேர்த்து தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். முன்பதாக கோத்தரி பகுதியில் இருந்து வந்திருக்கின்ற கோத்தரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு நம்ம பாடத்துக்குள்ள போலாம். அப்ப ஆபேல் காயின் சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு பாடம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் இருக்குது வசனங்கள். நீங்க அதை படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனா தெரிந்த பகுதியிலிருந்து தேவனுக்கு சித்தமானால் தெரியாத ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அப்ப அந்த 4ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் உள்ள வசன பகுதிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆதாம் ஏவாளுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க? 2. வெரி குட். 3. வெரி குட். அப்புறம் 1, 2, 3. தெரியாதுன்னு யாராவது சொல்றீங்களா? யாராவது தெரியாதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? 1, 2. 1 தான். தெரியாதுன்னு சொல்றவங்க பின்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. அங்க ஒரு அம்மா தெரியாதுன்னு சொல்றாங்க. அதான் விட. உண்மையிலேயே ஆதாம் ஏவாளுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படிங்கிறது தெரியாது. அதான் சரியான ஒரு பதில். பாருங்க, 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4:5 4வது வசனம் வாசிங்க. ஆதாம் சேத்தை பெற்றான். பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்ப எத்தனை பேரை பெற்றெடுத்தாரு? தெரியாது. சரிங்களா? இதான் சரியான ஒரு பதில். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது ஆபேல் காயின் முதலாவது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப வேதத்துல ஆதாம் ஏவாள் சம்பவத்துக்கு பிறகு நடக்கின்ற 2வது சம்பவம் இது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட பிறகு நடக்கின்ற முதல் சம்பவம். அப்ப ஆபேல் காயின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க, ஒரே பெற்றோருக்கு கீழே வாழ்ந்த பிள்ளைகள். அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் 2 பேரையும் வித்தியாசமா பார்த்திருப்பாங்களா? நிச்சயமா பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரியான பராமரிப்பு, ஒரே மாதிரியான வாழ்க்கை முறைகள், ஒரே மாதிரியான சூழ்நிலைகள், சாப்பாடு ஆபேலுக்கு ஒரு மாதிரி காயினுக்கு ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்களா? இல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாட்டு முறைகள். அடுத்து ஆபேலை பார்த்து நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு காயினை பார்த்து நம்ம அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இல்லைங்களா, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்ல. 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா பரிபூர்ணத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்ச அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு பொறாமையோ ஏற்றத்தாழ்வுகளோ எந்த ஒரு தவறான குணங்களோ கொஞ்சம் கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில அந்த அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை தவிர வேற எதுவுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கிறாங்க. ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்மளை தேவன் துரத்திட்டாரு, நம்ம பிள்ளைகளாவது தேவனுக்குள்ள நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் சொல்லித்தான் வளர்த்திருப்பாங்க. ஆனா இப்படி வளர்த்து வரும்போது பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம்ல முடிவை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். காயினுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லும் போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். காயினுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கும்போது நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ரொம்ப ஒரு மோசமான ஒரு முடிவை பார்க்கிறோம். ஆபேலினுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இங்க நம்ம பார்க்கும்போது ஆபேலினுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்துறாரு. தேவனே அவரை நீதிமான் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறாரு. அவர் மரித்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். 2 பசங்களும் ஒரே மாதிரி வளர்க்கப்பட்டாங்க. ஒரு பையனுடைய வாழ்க்கையின் முடிவு ரொம்ப பரிதாபம், சாபம்.
இன்னொரு பையனுடைய முடிவு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மனுஷங்க கொடுக்கிற சாட்சி இல்ல, தேவனே மிகப்பெரிய ஒரு சாட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இது அவங்களுக்காக எழுதப்பட்டது மாத்திரம் இல்ல, முடிவு காலத்துல இருக்கிற நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடங்கள் தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நாமும் கூட சத்தியத்தை தூணாய் கொண்ட ஒரே விசுவாச குடும்பத்துல நாம இருக்கலாம். ஒரே தேவனை அறிந்திருக்கிறோம் நாம எல்லாரும். அந்த ஒரே தேவனை வழிபடுறவர்களா நாம இருக்கலாம். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கையில நம்ம உடன்படிக்கை செஞ்சவங்களா இருக்கலாம். ஒரே சபை ஐக்கியத்துல நம்ம கலந்துகிட்டு இருக்கலாம். ஒரே விதமான போதனைகளை கூட நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். ஒரே சகோதர சிநேகத்திலுக்குள்ள இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்வளோ பெரிய வித்தியாசம். இங்க வந்திருக்கவங்க தான், வெளியில இல்ல. இங்க வந்திருக்கிற நமக்குள்ள இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருவர் தேவனோட இணைஞ்சு வாழ்ந்து, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சிலர் தேவனோட இணைஞ்சு வாழ்ந்து கனம் மகிமை அழியாமைங்கிற அந்த தேவ சுபாவத்தை பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் இழந்து 2ஆம் மரணத்துக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியில உள்ளவங்களை பத்தி நாம பேசல, இங்க வந்து இப்ப உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய நிலைகளை தான் எடுத்து சொல்றேன். அப்ப பாருங்க, அந்த ஒரே குடும்பத்துல இருந்தாங்க, ஒரே அப்பா அம்மா கீழ இருந்தாங்க, ஒரே விதமான போதனையை கேட்டவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்கள் வருமானால், இன்னைக்கு ஒரே சத்தியத்தை கேட்டு ஒரே விசுவாச குடும்பத்துல ஒரே நம்பிக்கையில ஒரே தேவனை பின்பற்றுகிற நமக்குள்ளேயும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் வர்றதுக்கு, சகோதர சகோதரிகளான நமக்குள்ள இந்த மாதிரி வாய்ப்புகள் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன காரணம்? ஏன் இந்த ஆபேல் காயினுக்குள்ள இவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்துச்சு? போதனைகளை 2 பேரும் ஒன்னாதான் கேட்டாங்க, ஒன்னாதான் கன்வென்ஷனுக்கு வந்தாங்க, ஒன்னாதான் சாப்பிட்டாங்க, ஒன்னாதான் பாட்டு பாடினாங்க, ஒன்னாதான் சிரிச்சாங்க, ஒன்னாதான் போனாங்க. ஏன் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வித்தியாசம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு? என்ன காரணம்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்து, நம்மளுடைய வாழ்க்கையில அது போன்ற காரியங்கள் இருக்குமே, அதை நாம சரி செய்து கொள்வதற்காகத்தான் நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப முதல் வித்தியாசம் 2 பேருக்குள்ள, முதல் காரணம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் காரணம் காணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வராரு. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலினுடைய காணிக்கையை பார்க்கும்போது அவர் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க கொண்டு வந்த காணிக்கையில ஏதாவது தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அநேக நேரங்களில் நாமளும் கூட அதை யோசிக்கிறோம். முதல் தரமான மந்தையின் தலையீற்றுகளை ஆபேல் கொண்டு வந்தார். அதனால தேவன் அதை அங்கீகரிச்சாரு. கிறிஸ்துவினுடைய ஈடுபலிக்கு சமமா அவர் அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை அவர் கொண்டு வந்தார். அதனால தேவன் அந்த ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரிச்சாரு. முக்கியத்துவமற்ற தரமற்ற பொருளை காணிக்கையா யார் கொண்டு வந்தா? காயின் கொண்டு வந்தார். அதனால அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா அது ஒரு காரணம் இங்க இல்ல அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, அந்த காரியங்களை நம்ம பின்னாடி பாக்குறோம். இருவரும் தேவனுக்கிட்ட அன்பு வச்சிருந்தாங்க இல்லைங்களா? இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் தான் காணிக்கை கொண்டு வந்திருப்பாரு. 2 பேருமே இப்ப என்ன கொண்டு வராங்க? இருவருமே தேவனிடத்துல அன்பு வச்சிருந்தாங்க, 2 பேருமே தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் மேய்ப்பன், அதனால அவர் என்ன கொண்டு வந்தாரு? அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்தாரு. இன்னொருத்தர் யாருங்க இருக்கீங்களா? இன்னொருத்தர் விவசாயி இல்லைங்களா? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் அங்க கொண்டு வருவாரு. அவர் விவசாயி, அதனால நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தாரு. இதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காரியம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இவங்க 2 பேருமே தங்களுடைய பாவங்களுக்கு பலி செலுத்த வரல. அர்த்தம் ஆச்சுங்களா? இவங்க 2 பேருமே தாங்கள் செஞ்ச பாவங்களுக்கு அங்க பலி செலுத்த வரல. அடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் தேவனுக்கு என்னத்தை கொண்டு வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது? காணிக்கை தான் கொண்டு வந்தாங்க. அப்ப பார்க்கும்போது இவங்க நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால பாவங்களுக்கு பலி செலுத்தணும் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தினுடைய காலம். அதனால இவங்க அந்த பாவத்துக்கு பலி செலுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால இவங்க கொண்டு வந்ததுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படியே நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தாலும் அங்க காயின் கொண்டு வந்த தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் என்ன கொண்டு வந்தார்? காணிக்கையா விளைவின் முதற் பலன்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி கொண்டு வரலாமா? உபாகமம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் வைத்து
உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. அப்ப நியாயப்பிரமாணத்துல பார்க்கும்போது நிலத்தின் கனிகளை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வரலாங்கிறது நியாயப்பிரமாணத்தின்படியும் இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தாலும் அங்க காயின் செஞ்சது தவறா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா தவறு இல்லைங்க. அடுத்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது உன் பொருளாலும் உன் வாசிங்க மறுபடி உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். பாத்தீங்களா, உன் எல்லா விளைவின், நீ என்ன விதைக்கிறியோ என்ன விளைச்சல் எடுக்கிறியோ அதுல முதற் பலனை கொண்டு வந்து கர்த்தரை என்ன பண்ண கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இங்க காயின் எந்த விதமான தன்னுடைய காணிக்கைகள்ல அவர் தவறு செய்யல. அப்ப இந்த ஒரு காணிக்கை அப்ப ஏன் தேவன் அங்கீகரிக்கல? ஆபேலினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சார், காயினுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கல? ஒரு சமயம் ரத்தம் பார்த்தா ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமோ, ஏதாவது ஒரு மிருகத்தினுடைய பலியெல்லாம் செலுத்தினா அதை பார்த்து தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, அப்படி நீங்க ஆசைப்படுறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்டா ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, சங்கீதம் 50:9 இருந்து வாசிக்கலாம். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. இப்படிதான் ஆண்டவர் பதில் கேட்கிறாரு. நமக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இந்த பலி செலுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் நியாயப்பிரமாணத்துல சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் வரப்போகிற ஆவிக்குரிய இஸ்ரேலர்களான உங்களுக்கு அது ஒரு நிழலா இருக்கு. அதுக்கு பின்னாடி அது மாத்திரம் இல்ல, அதுல தேவனுடைய அன்பும் கூட ஒளிஞ்சிருக்கு நியாயப்பிரமாணங்கள்ல. அடுத்து பார்க்கும்போது ஒரு மாடை பலி செலுத்தும் போது அந்த மாடு துடிச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது இறக்கும் போது அதை வெற்ற அந்த இஸ்ரேலர்கள் பார்க்கும்போது, என்னுடைய பாவத்துக்காக ஒரு பாவமும் செய்யாத இந்த ஆடு பலியாகுதேன்னு நினைச்சு கொஞ்சமாச்சும் மனம் திரும்புவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட கர்த்தருக்கு இருந்திருக்கலாம். அடுத்து ஒரு விஷயம், நமக்கு நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே நமக்கு அது ஒரு நிழலா இருக்கு அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப உண்மையிலேயே கர்த்தர் விரும்புகிற அந்த பலி, கர்த்தர் விரும்புகிற அந்த காணிக்கை, இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்ப உண்மையிலே கர்த்தர் எந்த காணிக்கை அங்க விரும்பிட்டாரு, எந்த பலியை கர்த்தர் அங்க விரும்பிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் 51:16-17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. பலியை நீர் விரும்புகிறது இல்ல ஆண்டவரே, நீங்க விரும்புனீங்கன்னா நான் செலுத்துவேன், தகன பலியும் கூட உங்களுக்கு பிரியமானதல்ல. உங்களுக்கு பிரியமான பலி எது அப்படின்னு அடுத்த வசனத்துல சொல்லுது, தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்ப தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்ப இததான் தேவன் விரும்புகிறார். உண்மையிலேயே யாருமே பார்க்காத நம்முடைய இருதயத்துல நொறுக்கப்பட்டு தேவனை நோக்கி நாம பார்க்கிறோம், இருதயத்துல நம்ம குத்துண்டு தேவனை நோக்கி பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கே ஒழிய, வெளிப்பிரகாரமாக நாம் செய்கிற பலிகள் தேவனுடைய பார்வையில அதிக முக்கியத்துவம் பெறுகிறது இல்ல அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வைக்கணும். 1 சாமுவேல் 15:22 வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தலே உத்தமம். அப்ப இதை காட்டிலும் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறது நம்முடைய உண்மையான அந்த இருதயத்தை தான் தேவன் அங்க விரும்புகிறார். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தான் தேவன் அங்க விரும்புகிறார் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல நல்லா வைக்கணும். அதனாலதான் இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 4:4 வசனத்துல, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்த வசனம் கூட வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி
அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, நான் படிக்கிற மாதிரி அந்த வசனம் இருக்கா பாருங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார். காயினின் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு வசனம் இருக்குங்களா? என்ன முக்கியமான விஷயம் நான் அதுல விட்டு படிச்சேன் சொல்லுங்க. பாருங்க, ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்னு இருக்குங்களா? இல்ல. ஆபேலையும் அப்புறம் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப முதலாவது கர்த்தர் பார்த்தது எதை? அப்புறம் ஆபேலினுடைய காணிக்கை. முதலாவது தேவன் பார்த்தது எதை? காயின. அப்புறம் காயினுடைய காணிக்கை. அப்ப காணிக்கை தேவனுக்கு முக்கியம் இல்ல, பலிகள் தேவனுக்கு முக்கியம் இல்ல. முதலாவது அதை செலுத்த வருகிறாங்களே, அதை கொண்டு வராங்களே, அவங்க தான் தேவனுடைய பார்வையில எப்படிங்க ரொம்ப முக்கியமானவங்க. அப்ப முதலாவது தேவன் ஆபேலை பார்த்தார், பின்னாடி அவருடைய பலியை பார்த்தார். முதலாவது காயினை பார்த்தார், அப்புறம் காயினுடைய அந்த காணிக்கையை தேவன் பார்த்தார். அப்ப தேவனுக்கு முதலாவது பலி அல்ல, பலி செலுத்துகிறவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது ஆபேலினுடைய இருதயம் நொறுங்குண்டு இருந்துச்சு. தேவன் மட்டுமே பார்க்கிற அவருடைய இருதயம் தேவனுடைய பார்வையில ரொம்ப நன்மையா இருந்துச்சு. தேவன் அங்கீகரிச்சார். ஆனா காயினை பார்க்கும்போது காயினுடைய பலியில எந்த தவறுகளும் தேவன் கண்டுபிடிக்கல. ஆனா தவறே எங்கதான் இருக்குது? காயின் கிட்ட தான் இருக்குது. அப்ப காயின் தன்னை சரி செஞ்சிருந்தார்னா அவர் எந்த பலி செலுத்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு சமயம் அங்கீகரிச்சிருப்பாரு. ஆனா முதலாவது தேவனுக்கு தேவை காயின், முதலாவது தேவனுக்கு தேவை ஆபேல், அப்புறம் தான் அவங்க செலுத்துகிற பலிகள். அப்ப இது நமக்கு எதை அடையாளப்படுத்துது பாருங்க. ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். இது சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை இடையில சொல்றேன். அதாவது தேவன் யாரை கூர்ந்து கவனிக்கிறார் தெரியுங்களா? யாரை கூர்ந்து கவனிக்கிறாருங்கிறத விட யாரை நோக்கி பார்க்கிறார்? எங்களை தான் அப்படிங்கிறீங்களா? நறுங்குண்ட வாசிங்க 66ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஏசாயா. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாரை நோக்கி பார்ப்பாராம்? வசனத்துக்கு. அப்ப அதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. வசனத்துக்கு என்ன வேணும்? நமக்கு நடுக்கம், இல்லைங்களா? சரிதானே? நடுக்கம் வேணும். அதுலயே இன்னொரு இக்கமும் இருக்கு. என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா நாம இருக்கணும். அப்ப நடுக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். இன்னொரு இக்கம் இப்ப இருக்கக்கூடாது. என்ன இக்கம்? தூக்கம். சரிங்களா? அப்ப தூக்கத்துக்கு நம்ம இப்ப விலகிட்டு நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவளா இருந்து நம்ம இப்ப இந்த வசனத்தை பார்ப்போம். அப்ப காயின் ஆபேல் தேவனுக்கு முக்கியம். காயின் ஆபேல் செலுத்துகிற அந்த பலி தேவனுக்கு 2ஆம் பட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப முதலாவது தேவனுக்கு தேவை நாம் தான். அதுக்கப்புறம் தான் நாம் செலுத்துகிற பலி, பலியின் ஜீவியம் எல்லாமே தேவனுக்கு 2ஆம் பட்சம். அதான் இதுல நமக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற சகோதர சகோதரிகள்ல 2 கூட்டத்தார் இது போல இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் தேவனை அறிஞ்சவங்க, 2 கூட்டத்தாருமே தேவனை நல்லா தெரிஞ்சவங்க, தேவன் மீது அன்பு வச்சவங்க. 2 கூட்டத்தாருமே தேவனுக்கு தங்களை அர்ப்பணிச்சவங்க, உடன்படிக்கை செஞ்சவங்க. 2 கூட்டத்தாருமே இன்னைக்கு தங்களுடைய தாளந்துகளை நல்ல முறையில அறிஞ்சு அதை நல்ல முறையில பலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பிரசங்கம் பண்றாங்க, ஒரு சிலர் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் பண உதவிகள் கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்கி அப்படி தங்களை பலி செலுத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பல விதங்கள்ல பல காரியங்களை செய்து அவங்க தங்களுடைய பலியின் ஜீவியத்தை தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தாளந்தை நல்ல முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது தப்பே கிடையாது, இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த கூட்டத்துல இப்படி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலாவது தங்களுடைய பலியின் ஜீவியத்தை அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுல முதலாவது தங்களை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் என்னுடைய இருதயம் என்ன நிலைமையில இருக்கு, இந்த காரியத்தை செய்யறேனே இதை குறிச்சு என்னுடைய இருதயம் என்ன நினைக்குது, இதை குறிச்சு என்னுடைய இருதயம் இதை குறிச்சு என்ன யோசிக்குது. அப்ப இதுக்கு இருதயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. 2வது அவங்க ஊழியத்து பலியின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா இன்னொரு சாரார் இருக்காங்களே, இவங்களுக்கு இருதயத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது என்ன குற்றம் சாட்டினாலும் சரி,
அது என்ன இவங்களை கேவலமா பேசிட்டு இருந்தாலும் சரி, அதை பத்தி ஓரமா தூக்கி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, வெளியில மனுஷர் புகழுகிற, மனுஷர் மேன்மை பாராட்டுகிற காரியங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துறாங்களே ஒழிய உள்ளான அந்த காரியத்துக்கு இவங்க அதிக முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. உள்ள பரிசுத்த ஆவியின் மூலமா தேவன் ஏங்குவாரு, நிறைய காரியங்கள் சொல்லுவாரு, இப்படி எல்லாம் நீ பலி செலுத்துற, இதெல்லாம் செய்யற, ஆனா ஒன்னை நீ சரி செய்யாம நீ இதையெல்லாம் செய்யறியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ சும்மா கடை அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை அப்படியே ஆஃப் ஆக்கி போட்டுட்டு இவங்க வெளியில மனுஷர் புகழுகிற, சகோதர சகோதரிகள் புகழுகிற காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துறாங்களே ஒழிய தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்க எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல. அப்ப முதல் சாரா எந்த ஒரு விஷயத்துக்கும் இருதயத்தை தேவனுக்கு முன்னாடி வச்சு, தேவனே என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, நான் செய்கிறது தேவனுடைய ஊழியமா இருந்தாலும் அது பலியின் ஜீவியமா இருந்தாலும் இதுல உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது இருக்கா ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்துல காத்திருந்து அதை வாங்கி தேவன் சொல்லுகிற காரியங்களை இவங்க செய்யறாங்க. ஆனா இன்னொரு சாரார் இருதயத்துக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்ல. சகோதர சகோதரிகள் நம்மள பெருசா நினைக்கணும், சகோதர சகோதரிகள் நம்ம மேன்மையா நினைக்கணும், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துறாங்களே ஒழிய உள்ள தேவன் படுகிற பாடையோ அவர் படுகிற அங்கலாய்ப்பையோ கொஞ்சம் கூட இவங்க என்ன பண்றது இல்லைன்னா காது கொடுத்து இவங்க கேட்டுக்கிறது இல்ல. இதுதான் சபை வகுப்பார்ல ஒரு சாரார் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு போறாங்க, ஒரு சாரார் மிகப்பெரிய சாபத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம். அப்ப தேவன் அன்னைக்கு காயன் கிட்டையும் ஆபேல் கிட்டையும் ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு. ஆபேல் அவருடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தாரு. தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்ட உடனே நொறுங்குண்டு நறுங்குண்டு அவருடைய இருதயம் அப்படி ஆகிச்சு. ஆனா காயின் அந்த வெளிப்பிரகாரமான காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு ஒழிய உள்ளான காரியங்களுக்கு அவர் எந்த விதமான முக்கியத்துவமும் அங்க கொடுக்கல. அப்ப இப்படித்தான் என்ன ஆகுதுன்னா, முதல் பகுதியில இப்படியாய் ஒரு சாரார் தேவனிடத்துல இருந்து வேறு பிரிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்க சிந்தையை கொண்டு போய் ஒவ்வொரு அந்தரங்கத்துல நான் எப்படி இருக்கேன், ஒவ்வொரு தடவை சப்ஜெக்ட் கேட்ட உடனே இதை என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில எப்படி நான் கொண்டு வந்திருக்கிறேன், என் அந்தரங்க வாழ்க்கையில எப்படி நான் இதை செஞ்சிட்டு இருக்கிறேன், இப்படித்தான் திங்க் பண்ணி ஒரு சாரார் போயிட்டு இருக்காங்க. இவங்களை குறிச்சு தேவன் சாட்சி கொடுப்பார் கடைசி நாள்ல. ஆனா இன்னொருத்தர் இருக்காங்களே, அவங்களுடைய முடிவு வெளியரங்கமா எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை குறிச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மனுஷருக்குள்ளே மீதியை சொல்லுங்க, மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ. அப்புறம் நமக்கு ஒரு பேர் இருக்கு, வேத சொல்லுங்க, வேதம் ஆனவர்கள் இல்லைங்களா, நம்மளே வேதம் ஆனவங்க. அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா இதெல்லாம் சொல்லிடலாம் இல்லைங்களா. அப்ப மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக ரொம்ப ஜோரா இருக்கு இல்லைங்களா, அருவருப்பா இருக்கிறது. மறந்துட்டீங்களா? அப்ப கண்டிப்பா மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லணுங்களா? வெறுப்பு அப்படிங்கிறது நம்ம பக்கத்து, ஏன்னா நிறைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் புதுசா வந்திருக்காங்க, அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தேவன் அருவருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது வெறுப்பு அப்படிங்கிறது, இப்ப உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க சிஸ்டரோ பிரதரோ அவங்க சாப்பிட்டத அப்படியே உங்க முன்னாடி அப்படியே அவங்க மேலேயே அப்படியே வாமிட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்ப உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அருவருப்பு இல்ல, அது வெறுப்பா இருக்கும். சரிங்களா? அதையே அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க அவங்கள, அது எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் அருவருப்பு. இததான் தேவன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சகோதர சகோதரிகள் நம்மளை பெருமையா நினைக்கணும், சகோதர சகோதரிகள் நம்மளை மேன்மையா நினைக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம வெளிவேடம் போட்டுருவோம் இல்லைங்களா, அது தேவனுடைய பார்வையில் அப்படி இருக்குங்களா. அதே நேரத்தில் தேவன் என்ன பார்க்கிறார், தேவன் என் இருதயத்தை கவனிக்கிறார். அவருக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கணும், அவர் என்னை பார்த்து உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லணும். இந்த சிந்தையோட ஜீவிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தேவனுடைய பார்வையில ரொம்ப அருமையானவங்களா மேன்மையானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இதோ உள்ளத்தில் எங்க உண்மை இருக்கணும்? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. வெளி பிரகாரமான உண்மை அது தேவனுக்கு 2ஆம் பட்சம். முதலாவது உள்ளத்துல நாம உண்மை உள்ளவங்களா இருக்கணும், அதான் தேவன் விரும்புகிறது. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் எப்படி பாப்பாரு? மனுஷன் முகத்தை இருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறோம். எதுக்கு போறோம்? சாப்பிடுறதுக்கு இல்லைங்களா? அது ரெண்டாம் பட்சம். ஃபர்ஸ்ட் எதுக்கு போவோம்? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? பொண்ணு எப்படி இருக்கு, மாப்பிள்ளைக்கு எல்லா விதத்திலையும் மேட்சா, நல்லா அழகா இருக்கா, கருப்பா இருக்கா, ஹைட்டா இருக்கா, குள்ளமா இருக்கா, இது பாக்குறதுக்கு தான் மேரேஜுக்கு போவோம் இல்லைங்களா? அதே நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தா மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றதா இருக்கா, போயிட்டு வந்த உடனே வீட்டுல பக்கத்துல கல்யாணத்துக்கு வரவங்க என்னன்னு கேட்பாங்க நம்மளை பார்த்து. கல்யாணத்துக்கு போனீங்களே, நல்லா சாப்பிட்டீங்களா அப்படியே கேட்பாங்க. பொண்ணு எப்படி இருந்துச்சு, மாப்பிள்ளை எப்படி இருந்தார். ஏன் நம்ம என்னதான் பார்ப்போம்? நம்ம முகத்தை தான் பார்ப்போம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதனாலதான் கேட்கறாங்க எப்படி பாத்தீங்க, என்ன பாத்தீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் என்னத்தை தான் பார்ப்பான்? முகத்தை தான் பார்ப்பான். ஆனா நான் என்னத்தை பார்ப்பேன்? உள்ளத்தையும் அந்த உள்ளத்தினுடைய ஆழத்தையும் தான் நான் பார்ப்பேன். எனக்கு வெளிப்பிரகாரமா இருக்கிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் உள்ள என்ன முடிவு எடுக்கிறாங்க அதான் என் கண்ணுக்கு தெரியுமே ஒழிய வெளிப்பிரகாரமான வேடங்கள் என் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு தான் மனுஷன் இருக்கானே பாத்துக்கிறதுக்கு. நம்ம நல்ல ஊழியம் செஞ்சோம்னா கடைசி நாட்கள்ல தேவன் இவர் நல்ல ஊழியம் செஞ்சாருன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சகோதரனை குறிச்சு சொல்றாரு, இல்ல ஒரு சகோதரியை குறிச்சு சொல்றாரு, இவங்க நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சவங்க தெரியுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதான் எங்களுக்கு தெரியுமே இல்லைங்களா? அவர் அங்க போனாரு, இங்க வந்தாரு, எங்களுக்கு இப்படி பாடம் எடுத்தாரு, இப்படி எல்லாம் போனாரு வந்தாரு, எங்களுக்கு அது நல்லா தெரியுமே. நம்மளே சொல்லுவோம், இதுக்கு எதுக்கு ஆண்டவரே நீங்க, அதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். அதே நேரத்தில் இவர் இப்படி எல்லாம் கிளாஸ் எடுத்தாலும், இவர் இப்படி எல்லாம் பாடம் எடுத்தாலும், இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சாலும் இவருடைய இருதயத்தை பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி, அப்படியா ஆண்டவரே, நான் கூட ரொம்ப மோசமால நினைச்சிட்டு இருந்தேன், இவர் இவ்வளவு தங்கமானவரா அப்படிங்கிறதும், நான் இவர் ரொம்ப தங்கமா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இவர் இவ்வளவு பித்தளையா அப்படிங்கிறதும் கூட எப்ப தெரியும்? அதுக்குதான் ஆண்டவர் தேவை. அப்ப நம்முடைய உள்ளான காரியங்கள், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம சரீரத்தோடு இல்ல, என்ன இருக்குங்க, இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. உலாவுறாராம். இப்ப இங்க ஒரு ஊசி ஒண்ணு இந்த மண்டபத்துல போட்டோன்னு வைங்க, அப்படி போன உடனே எடுத்துருவோமா? எடுக்க முடியாது. என்ன பண்ணுங்க? ரொம்ப தொலாவணும், அப்பதான் அந்த ஊசி கிடைக்கும். அது மாதிரி இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மத்தியில தேவன் தொலாவுறாராம். என்னத்துக? இருதயத்தையா? உத்தமமுள்ள இருதயம் யாருக்கிட்டையாவது இருக்கா அப்படிங்கும் போது என்ன கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம இருக்கோமா? அப்ப இதுதான் தேவன் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அப்ப பார்க்கும்போது தேவன் நம்முடைய வெளியரங்கமான காரியங்களை விட உள்ளான காரியங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு ரோல் மாடல் இதுக்கு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ல இருந்து 23 வரைக்கும் இந்த வசனங்கள் இருக்கு. நம்ம எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான். யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பிரமிப்பு உண்டாக்குகிற ஒரு மந்திரவாதி. அவர் பேர் சீமோன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம அதுல பார்த்தோம்னா 8வது வசனம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9. சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான். அவருக்கு ஒரு சில மந்திர வித்தர தந்திர வேலைகள் எல்லாம் தெரியும். அதை வச்சு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாரையும் பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஜனங்களும் எதுனாலும் குறி கேட்கறதுல இருந்து, ஏதாவது நூல் கட்டுறதுல இருந்து, எந்த வேலைனாலும் அவர்கிட்ட தான் போய் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா காரியமும் சரியாகாது, ஒரு சில காரியங்கள் சரியாகும், ஒரு சில காரியங்கள் சரியாகாது. ஆனா இப்போ ஒருத்தர் அந்த ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. அவர் பேர் என்னங்க? பிலிப்பு. சரிங்களா? அவர்கிட்ட போனா எல்லாமே சரியாயிட்டு இருக்குது. உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு டெய்லி வந்துட்டு இருந்த வருமானம் இப்ப காணா. ஒரு நாள் 50, 100 வரிசையில நின்ன ஆளுங்களை எல்லாம் காணாம போயிட்டாங்க. எங்கட ஆள்லாம் காணா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா இன்னொரு சாமியார் வந்திருக்கிறாராம். அவர்கிட்ட போயிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி சரியாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரும் போய் பாக்குறாரு. பார்த்த உடனே இவருக்கும் பாருங்க, அத்தனை பேர் முன்னாடி இவ்வளவு நாள் எல்லாரையும் பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருந்தவர் அங்க பிலிப்பு செய்யற காரியங்களை எல்லாம் பார்த்து இவர் பிரமிச்சிடுறாரு. பிரமிச்சுட்டு அவருக்கு விரோதமா பேசவோ விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. இவரும் போய் கியூல நின்னுட்டார். நின்று நீங்க சொல்லுங்க ஆண்டவரோட வார்த்தையை நானும் கேட்கிறேன். என்ன ஒரு தாழ்மை. இன்னைக்கு நமக்கு கூட பாத்தீங்கன்னா, ஒரு சில சபைகள்ல இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னு வைங்க, இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பா இருக்கும்.
அங்க பாஸ்டர் அது இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, நம்ம எப்படி அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வர்றது, அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இங்க பாத்தீங்கன்னா சீமோன் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி. ஆனா இப்ப தேவன் வந்து பிலிப்பு மூலமா சத்தியங்கள் சொன்ன உடனே இவர் எவ்வளவு பெரிய பிரமிக்க பண்ணிக்கிட்டவரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன ஒரு தாழ்மை, உடனே சத்தியத்துக்குள்ள வந்துடுறாரு. உடனே சத்தியத்தை கேட்கிறாரு, மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள வந்துடுறாரு. வந்த உடனே கடைசி கிளாஸ் என்ன எடுக்கிறாங்க, கிறிஸ்தவருடைய ஞான ஸ்நானமும் எடுத்துட்டாங்க. உடனே இவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து அவரும் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாரு. அப்புறம் ஞானஸ்நானமும் பெற்றுட்டாரு. பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்ப இப்படிதான் இவருடைய ஜீவியம் ஆரம்பிச்சிச்சு. உடன்படிக்கை செஞ்சுட்டாரு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது இவருடைய வாழ்க்கை. இவர் பெரிய எல்லா இடத்துலயும் சாட்சி வேற, பெரிய மந்திரவாதக்காரர். இப்ப என்ன ஆயிட்டாரு, மந்திரவாதி மனம் திரும்பினார் அப்படின்னு சொல்லி பெரிய போஸ்ட்லாம் அடிச்சு விட்டு இவரை சாட்சியெல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வராங்க அப்போஸ்தலர்கள். அவங்க கை வச்ச உடனே எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றாங்க. உடனே இங்க சீமோனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பதான் அது வரைக்கும் அவர் இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது வெளியரங்கமாகவே இல்ல. இப்பதான் அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் வெளியே வருது. நம்ம வசனம் வாசிக்கலாம். 20வது வசனம் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால். யாருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால்? சீமோன் மட்டும் சொல்லக்கூடாது, வேற என்னவெல்லாம் அவர்கிட்ட பார்த்தோம். விசுவாசிச்சவரு, சத்தியத்தை ஏற்றுக்கிட்டவரு, உடன்படிக்கையும் செஞ்சவரு, தேவனுடைய பிள்ளைகளோடவே இருக்கிறவரு. ஆனா இப்ப அவருடைய இருதயம் எப்படி இருக்கு, தேவனுக்கு முன்னாடி செம்மையா இல்ல. அதுக்கு ஒரு சோதனை வரும்போதுதான் இவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறது என்ன ஆகுதுங்க, அங்க வெளியரங்கமா. அது வரைக்கும் பண ஆசைய உள்ளுக்குள்ள அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டு இவரும் போயிருக்கிறாரு, இவரும் பாட்டு பாடி இருக்கிறாரு, இவரும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. வந்த உடனே பணத்தை கொடுத்து எனக்கு இந்த பரிசுத்தாவியை கொடுத்துருங்க, நானும் உங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் அற்புத அடையாளமெல்லாம் செஞ்சு நானும் பெரிய ஆள் ஆயிடுறேன்னு சொல்லி அங்கதான் அவருடைய பண ஆசைங்கிற வேடம் அங்க வெளியரங்கமா வருது. இப்ப பேதுரு சொல்றாரு, உன் இருதயம் தேவனுக்கு முன்னாடி செம்மையாய் இல்லையே. அப்புறம் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அடுத்த வசனம். ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்ப பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. அப்ப பாருங்க, சத்தியத்துக்குள்ள வந்த ஒரு சகோதரர் தான், உடன்படிக்கை செஞ்ச ஒரு சகோதரர் தான். ஆனா அவர் எப்படி இருக்கிறார், என்ன குணம் அவருக்குள்ள இருக்கு, துர்க்குணம் அவருக்குள்ள இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சத்தியத்துக்குள்ளையும் வந்துட்டோம், சத்தியத்தையும் நேசிக்கிறோம், தேவனையும் அறிஞ்சிருக்கிறோம், உடன்படிக்கையும் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தேவன் பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இருதய நிலை. அதனாலதான் வேதம் இப்படியா சொல்லுது. 1 பேதுரு 3 அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய. இதை குறிச்சு கூட நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம் இல்லைங்களா? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய. அப்ப அழியக்கூடிய அலங்கரிப்பு எதுங்க, சொல்லுங்க, இருக்கீங்களா? அழியக்கூடிய அலங்கரிப்பு எதுங்க? நம்மளுடைய புறம்பான அலங்கரிப்பு. இது தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது கிடையாது. இது என்னதான் பியூட்டி பார்லர் போயிட்டு என்னதான் 200-500 செலவு பண்ணிட்டு பஸ்ஸுக்கு வந்து வெயில்ல ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு அரை அவர் நின்னோம்னா எல்லாம் என்ன ஆயிடும், காணாம போயிடும். அப்ப இது அழிந்து போகக்கூடிய ஒரு அலங்கரிப்பு. ஆனா அழியாத அலங்கரிப்பு ஒருத்தருக்குள்ள என்னதுங்க, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அழியாத அலங்கரிப்பு அவங்களுக்குள்ள எதுங்க, சாந்தம் அமைதலுள்ள ஆவி. இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்ப தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது எதுன்னா, நம்முடைய இருதயத்துல மறைஞ்சிருக்கிற அந்த குணம். அப்ப இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நம்ம சோதிச்சு பார்ப்போம். நமக்குள்ள காணப்படுகிற அந்த குணம்
தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்குமா? அப்படி ஒரு விலையேற பெற்ற குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம அந்த ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாமளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்ல இருதயத்தை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை பிரதர் அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்ப முதலாவது காரணம் நம்ம பார்த்தோம், அவர்கள் செலுத்தின காணிக்கையில் அங்க வித்தியாசமோ வேறுபாடோ இல்லை, அவங்களுடைய இருதய நிலைமையில தான் முதல் காரணம். தேவன் ஒருத்தர் அங்கீகரிச்சார், ஒருத்தரை அங்கீகரிக்க முடியாம போச்சு. அடுத்த காரணம், தேவன் ஒருத்தர் அங்கீகரிச்சார், ஒருத்தர் அங்கீகரிக்க முடியாம போயிடுச்சு. காரணம் என்ன? எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். போதுங்க. அப்ப இங்க தேவன் அந்த காணிக்கையை பலியை அங்கீகரிச்சதுக்கு ஆபேலுகிட்ட காணப்பட்டது ஒரு காரியம், காயினுகிட்ட காணப்படல. என்னதுங்க? விசுவாசம். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? அது எங்களுக்கு தெரியுமே, எபிரேயர் 11:1 இருக்கு, நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். அதான் விசுவாசமா? அப்படின்னா தேவன் ஒருவர் அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொண்டோமே, அது இப்ப நமக்குள்ள இருக்கிற புதிய விசுவாசமா இல்லைங்களா? இவ்வளவு நாள் தேவனே அப்பாவே யாருன்னு தெரியாது, ஆனா இப்ப அப்பாவை தெரிஞ்சுக்கொண்டோம். இது நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு புதிய விசுவாசம் தானே. இதானே மகா பரிசுத்தமான விசுவாசம். அடுத்து தேவனுடைய வார்த்தைகள்ல இருக்கிறது எல்லாம் உண்மை, தேவனுடைய வார்த்தைகள்ல இருக்கிறது மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே, இதுக்கு பேர் என்னங்க? இதுதான் மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். அப்ப வேதத்துல இருக்கிறது தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவன்கிறவர் நம்முடைய அப்பா, அவருடைய நாமம் வேற, அவரே வேற அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமே. இந்த விசுவாசம் அன்னைக்கு ஆபேல் கிட்ட இருந்துச்சு. அதனால தேவன் அந்த பலியை அங்கீகரிச்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விசுவாசம் ரொம்ப அவசியம். ஆனா இது போதுமானதா இல்ல. ஏன் அப்படின்னா இந்த விசுவாசம் முக்கியமான நம்மளோட ஒரு பிரதருக்கு இருக்கு. யார் தெரியுங்களா அவரு? யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் என்ன பண்ணுது? தேவன் ஒருவர் உண்டு, ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி பிசாசுகள் என்ன பண்ணுதா? விசுவாசிக்குது. அப்புறம் நாம விசுவாசிக்கிறோம், அப்புறம் மீதி இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இந்த குவாலிட்டி போதும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுவாரு? யாரை செலக்ட் பண்ணிடுவாரு? அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதோ சத்தியத்தில் இருக்கிறது விசுவாசம் போதும், தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் போதும், இந்த ஒரு விசுவாசம் மாத்திரம் நமக்கு போதும் அப்படின்னா அது அது அவசியம். ஆனா அது போதுமானது அல்ல. அப்ப அதுக்கு மேல விசுவாசத்துல இன்னொரு படிநிலை இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா யாக்கோபு 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அப்ப விசுவாசத்தினுடைய அடுத்த படிநிலை என்ன அப்படின்னா தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம், நல்லது. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கு, ரொம்ப நல்லது. சரிங்களா? தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்பி வந்துட்டோம், இது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவனுடைய வேதத்துல இருக்கிறது மட்டும்தான் சத்தியங்கள் சொல்லி அதுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறோம், இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இது மாத்திரம் போதுமானதல்ல. இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டு நமக்குள்ள அடுத்தது என்ன வரணுங்க? கிரியை வரணும். அப்ப இங்க ஆபேல் கிட்ட காணப்பட்ட அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவர் வெளிப்படுத்திட்ட குண லட்சணங்கள். அப்ப இன்னைக்கு இவ்வளவு சத்தியம் நம்ம தெரிஞ்சிட்டோமே, நம்ம என்ன மாதிரி ஒரு குண லட்சணத்தை இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்துறோம்? அதை ஏன் பிரதர் கேட்குறீங்க? நாங்கள் அன்னைக்கு சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே குணலட்சணத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் சத்தியம் மட்டும் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சத்தியம் தேவன் நமக்கு தர விரும்பல. ஏன் அப்படின்னா நம்ம எல்லா ரகசியத்தையும் அறிந்தவர்கள் ஆனாலும் எது இல்லை என்றால் பயன் ஒன்றுமில்லை, அன்பு இல்லை என்றால். அப்ப நான் அங்க பார்க்கும்போது ஆபேல் அவர் வெளிப்படுத்திட்டார் ஒரு சில குண லட்சணங்கள், அதுதான் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு விசுவாசமா மாறிடுச்சு. அப்ப ஆபேல் கிட்ட அப்படி என்ன குண லட்சணங்கள் அங்க வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா 2 பேரும் பலி செலுத்த போறாங்க, 2 பேரும் பலி செலுத்துறாங்க. ஒருத்தர் பலி என்ன ஆயிடுச்சு? அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. இன்னொருத்தருடைய பலி அது எப்படின்னு தெரியல. ஒரு சமயம் தீ அப்படியே பச்சிச்சு இருக்கலாம், ஒருத்தருடைய பலியை பச்சிக்காம போயிருக்கலாம். அப்ப ஒருத்தருடைய பலியை தேவன் அங்கீகரிச்சுட்டாரு, இன்னொருத்தருடைய பலியை தேவன் என்ன பண்ணல, அங்க அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப உடனே ஆபேலனுடைய பலி அங்கீகரிச்ச உடனே ஆபேல் அப்படியே சுத்திலும் ஒரு டான்ஸ் போட்டு இவரை பார்த்த போய் இருக்கே பாரு, எனக்கு அண்ணேன்னு பேர், என்னதுக்கு நீ யூஸ்லெஸ், எங்கேயாவது போ பாரு, என் பலி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, உன் பலியும் தான் இருக்கே, எதுக்கு நீ வேஸ்டா இருக்கிற தண்டம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாரா?
இவரை பத்தி அவர் எந்த விதமும் பெருமை பாராட்டிக்கிட்டு காயினை பத்தி கேவலமா பேசினாரா? எந்த விதமான விமர்சனமும் அங்க காயினை குறிச்சு சொல்லல. அடுத்து நம்ம பார்க்கும்போது இவரை குறிச்சு இவர் எந்த விதமான பெருமை பாராட்டிக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா முன்ன எப்படி அந்த சகோதரனை நேசிச்சாரோ அதே போல இப்பவும் நேசிச்சார். ஆனா நம்ம இந்த சத்தியம் ஒரு 7-8 வகுப்பு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பேர் சபையில் இருக்கிற ஆளுங்களை நம்ம பார்க்கிற பார்வை இருக்குங்களே, அந்த பார்வையோட ஸ்டைலே எப்படி இருக்கும்? மாறிடுது. ஆனா இங்க ஆபேல் தன்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சிட்டாரு. ஆனா காயினை பார்த்து எந்த விதமான ஒரு தவறான ஒரு நோக்கமோ தவறான ஒரு கண்ணோட்டமோ எதுவுமே பார்க்கல. முன்ன போலவே அவரை நேசிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா முன்ன அவர் எப்படி அண்ணங்கிற ஒரு மரியாதை கொடுத்து நடந்தாரோ அதே மரியாதையை மறுபடியும் கொடுத்து நடத்துறாரு. எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப காயின் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வயல் காட்டுக்கு வா, ஏன்னா இவர் தான் விவசாயி, கொஞ்சம் வயல் காட்டுக்குவா அப்படின்னதும் உன் பலியை தான் தேவன் அங்கீகரிக்கல, உனக்கு எனக்கு என்ன சம்மதம், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடல. என்ன பண்றாருங்க? உடனே கூட போறாரு, நம்பி போறாரு. கொலை செய்ய போறான், ஆனா இவர் என்ன பண்றாரு? நம்பி போறாரு. அன்னைக்கு பலி செலுத்தும் போது இவன் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிச்சுல, ஏதாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பானோ? இப்படி எந்த விதமான யோசனையும் வைக்கல, எந்த விதமான கள்ள கபடும் கூட ஆபேலுடைய மனசுல நம்பி அப்படியே போறாரு. போன உடனே கொன்னுட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபேல் அதை பத்தி எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடோ எதுவுமே அங்க வைக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 4:8 வாசிங்க. ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அப்ப பேசி முடிச்ச உடனே இங்க கொலை செய்கிற காரியம் நடக்குது. அப்ப பார்க்கும்போது தாழ்மை, அன்பு, குறை கூறாமை, மேன்மை பாராட்டாமை, உதவி செய்தல், மதித்தல், இந்த மாதிரி நல்ல குணலட்சணங்களை நம்ம ஆபேல்கிட்ட அங்க பாக்குறோம். அப்ப இன்னைக்கு சத்தியம் அறிஞ்சிருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? வெறும் சத்தியம் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறோம், நமக்குள்ள குணலட்சணங்கள்ல எந்த வித மாற்றமுமே இல்லை அப்படின்னா இந்த சத்தியத்துக்கு நம்ம வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப கண்டிப்பா இந்த சத்தியம் நமக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு சில கிரியைகளை கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா நம்ம எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க? கேட்கல. பரம அழைப்பு. பரம அழைப்புல நம்ம என்னத்துக்கு நம்ம போக போறோம்? என்ன சுபாவம் நமக்கு தேவன் தரப்போறாரு? இதோட நிறுத்திடுறோம். கனம், மகிமை, அழியாமை, அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அந்த கனம், மகிமை, அழியாமை கொடுக்கணும்னா நமக்கு என்னத்துக்கு கொடுப்பாரு அப்படின்னா, நமக்குள்ள உருவாகுதே அன்பு, நமக்குள்ள உருவாகுதே மன்னிப்பு, நமக்குள்ள உருவாகுதே கசப்பே இல்லாத தன்மை, நமக்குள்ள உருவாகுதே விட்டு கொடுத்து போறது, நமக்குள்ள வரதே எவ்வளவு பெரிய பகையாளியா இருந்தாலும் மன்னிக்க கூடிய ஒரு மனசு. இந்த சுபாவத்துக்கு தான், அந்த தேவ சுபாவத்துக்கு தான் தேவன் கனம், மகிமை, அழியாமை கொடுக்க போறார். நமக்குள்ள உருவாகிற அன்புக்கு என்ன கிடையாதுங்க? அன்போ ஒரு காலம் அழியாது. அந்த குணலட்சணங்களுக்கு தான் தேவன் அழியாமை, கனம், மகிமை கொடுக்க போறாரே ஒழிய நமக்கு தேவன் கொடுக்க போறதே இல்லை. நம்ம எங்க போக போறோம்? நீ மண்ணா இருக்கிறாய், நமக்குள்ள உருவாகுது பாத்தீங்களா சிந்தை, அந்த சிந்தைக்கு தான் தேவன் இதெல்லாம் கொடுக்க போறார். சரிங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறோம்? எந்த அளவுக்கு கசப்புணர்வே நமக்குள்ள இல்லாம போயிருக்கு? பெருமை எந்த அளவுக்கு நம்மளை விட்டு போயிருக்குது? எந்த அளவுக்கு இறக்க குணத்துல வளர்ந்துருக்கிறோம்? எத்தனை காரியங்கள் நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோம்? முதலாவது நம்ம வீட்டை விட்டு பிரதர் வேற எதையாவது பேசுங்க. ஏன் அப்படின்னா வீட்டுல தான் நம்மளுடைய எல்லா சரித்திரமும் என்ன ஆயிடுங்க வெளியே. அப்ப தேவன் முதலாவது வீட்டுல தான் இந்த குணலட்சங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பே வச்சிருக்கிறார். அப்ப நம்ம யார் அப்படிங்கறத முழுசா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமே முதலாவது நம்மளுடைய வீடு தான். அப்புறம் நம்ம வேலை செய்யற இடம், மூணாவது தான் சபை. ஏன் மூணாவது இடத்துக்கு சபையை கொண்டு போயிட்டோம்? சபையில நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தான்? ரொம்ப நல்லவங்க தான், இல்லைங்களா? அவ பார்க்கும்போது தேவன் நம்மளுடைய குணலட்சணங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா அந்த அழியாமை, கனம், மகிமை கொடுக்க போறார். அதனால தான் தீத்து ரொம்ப காரமா தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வசனம். தீத்து 1:16 வாசி. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவனுங்களை எல்லாம் பாரு, இயேசுவே அப்பாங்கிறானுங்க, இயேசுவே மகேங்கிறானுங்க. என்ன சத்தியம் படிச்சானுங்களோ. நாங்க யார் அறிஞ்சிருக்கிறோம்? இதா யாரு, அவருடைய நாமம் என்ன அப்படிங்கறது எல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் கிரியைகளை பார்க்கும்போது அவங்க உண்மையிலே தேவனை அறிஞ்ச பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி யோசிச்சா தேவனுக்கும் அவங்களுக்கும் நம்மள சொல்லல,
சத்தியம் தெரிஞ்சு வேறவங்களை சொல்றேன், அதுக்காக வேற யாரையும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும், அருவருப்புக்கு உங்களுக்கு மறுபடியும் விளக்கம் சொல்ல தேவையில்ல, சரிங்களா? அருவருக்கப்படத்தக்கவர்களும், கீழ்ப்படியாதவர்களும், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். நானும் ஒரு மாசம் சத்தியத்துக்குள்ள வந்து பார்த்தேன் இவங்க ஏதாவது நற்கிரியைகள் செய்வார்களான்னு, 2 மாசம் பார்த்தேன் ஏதாவது நற்கிரியைகள் செய்வாங்களான்னு, 3 மாசம் பார்த்தேன், 4 மாசம் பார்த்தேன், வருஷம் பார்த்தேன். ஆனா எந்த நற்கிரியையும் செய்ய இவர்கள் எப்படி இருக்காங்களாம்? நம்மள சொல்லல, ஆதி சபையில தான் சொல்லியிருக்கு, ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே நாம எப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம், எப்ப அவர் நம்மள நம்ம அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம், அவர் நம்மள பிள்ளையா ஏத்துக்கணும் இல்லைங்களா? அப்ப எப்ப அவர் நம்மள பிள்ளைகளா ஏத்துக்கிறாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதினால், இத கேள்வியா மாத்துங்க. எப்படி செய்வதினால்? இப்படி செய்வதில்லைன்னா எப்படி செய்வதினால்? நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு மகனா மகளா இருப்பீங்க. எப்படி செய்யறதுனால? மேல உள்ள வசனங்கள் வாசிங்க. 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால், எப்படி செய்வதினால் அப்படின்னா நம்முடைய சத்துருக்களை நம்ம சிநேகிக்கணும். வேற எதையாவது சொல்லுங்க பிரதர், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணும்? நம்மளை சபிக்கிறவங்கள திருப்பி என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அப்புறம் நம்மளை பகைக்கிறவங்கள அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு இல்லைங்களா? அப்படி இல்லை, நம்மளை பகைக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ண? அவங்களுக்கு, ஆண்டவரே அவங்க என்ன பகைக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. எப்படியாவது நான் அவங்க மேல அன்பா இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்கு எனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துங்க ஆண்டவரே. நான் அப்படியாகல எப்படியாவது அன்பை காமிச்சிடறேன் ஆண்டவரே. அவங்க காலை பிடிச்சாவது நான் மன்னிப்பு கேட்டுறேன் ஆண்டவரே. ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. எத்தனை தடவை நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதுதான், உங்களை பகைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. அப்புறம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்னன்னு? ஆண்டவரே அவனை அழியும் ஆண்டவரே, அவனை இல்லாமல் போக பண்ணும் ஆண்டவரே. அப்படியா? என்னன்னு ஜெபம் பண்ணுங்களாம்? அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அவங்க தெரியாம செய்யறாங்க. அவங்க சத்தியம் ஏன் அளவுக்கு புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சத்தியம் புரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆண்டவரே. அதனால அவங்க மன்னிங்க ஆண்டவரே. அவங்க இந்த மாதிரி தெரியாம செய்யறாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கொடுத்தீங்களே, அவங்க மேல கோபம் வராம, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி என்ன பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை கொண்டு வரணும். அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஜெபம் பண்ணோம். அவங்களும் இந்த நல்ல குணத்துக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஏன் எனக்கு இந்த குணம் வந்துச்சு? நான் அடிக்கடி உங்களையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த குணம் எனக்கு வருது ஆண்டவரே. அதே மாதிரி அவங்களும் உங்களையே நினைச்சு பார்த்து இந்த குணத்துக்குள்ள வர்றதுக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களும் இந்த தீமை அனுபவத்தில இருந்து அவங்களும் மீண்டு வரணும் ஆண்டவரே. அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுட்டு அவனை இல்லாம பண்ணிருங்க ஆண்டவர். பாருங்க, உண்மையிலே ஆண்டவர் இல்லாம பண்ணுவாரு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு ஓயாத தொல்லை கொடுத்துட்டே இருந்தான்னு வைங்க, ஒரு நாள் அவனை என்ன பண்ணுவாரு? ஒரு சமயம் தேவன் அவங்களை இல்லாம கூட தூக்குவார். ஆனா ஒரு சில நேரங்கள்ல தேவ குணலட்சணம் வரணும்னா அவனை அங்கேயே வச்சு யாரை மாத்திடுவார் தெரியுங்களா? நம்மள மாத்துவார். இடத்தை தூக்க மாட்டாரு. அவன் என்ன பேசினாலும் தாங்கக்கூடிய, அவன் எது பண்ணினாலும் சகிச்சு போகக்கூடிய மனச தேவன் நமக்கு கொடுப்பார். ஒண்ணு அந்த சூழ்நிலையை மாத்துவார். அந்த சூழ்நிலை இருந்தா தான் நம்ம மாற முடியும்னா அந்த சூழ்நிலையை அப்படியே வச்சு தேவன் யாரை மாத்திடுவாரு? நம்மள மாத்துவாரு. அப்ப இந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள உருவானாதான் நாம் பரலோகத்துல அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வருது. இப்படி நீங்க செய்கிறதுனால பரலோகத்துல இருக்கிற என் பிதாவுக்கு புத்தராய் இருப்பீர்கள். வேற எந்த இடத்துலயும் அவ்வளவு அழுத்தமா இயேசு கிறிஸ்து நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா தான் எங்க அப்பாவுக்கு பிள்ளைங்க, அப்படி இல்லைன்னா நீங்க பிள்ளைங்க இல்லைன்னு சொன்ன மாதிரி எனக்கு வசனம் எங்கேயும் வேற எங்கேயும் தெரியல. அப்ப பார்க்கும்போது இந்த குணலட்சணங்கள் உருவாகும் போதுதான் நம்ம அவர் அப்பான்னு அறிஞ்சிருக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனா அந்த குணலட்சணங்கள் உருவாகும் போதுதான் அவர் அப்பான்னு கூப்பிடுகிற அந்த தகுதியை கூட நம்ம பெறுறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள், இருதய நிலையில நம்ம எப்பவும் நறுங்குண்டவங்களா இருக்கணும். ரெண்டாவதா நம்முடைய வாழ்க்கை முறையில தேவனை அறிந்தவர்களா, தேவனை பிரதிபலிக்கிறவர்களா குணலட்சணங்கள நம்ம காணப்படணும். மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா காயினையும் ஆபேலையும் பிரிச்ச முக்கியமான ஒரு விஷயம். முதல் விஷயம் இருதய நிலை, யாரும் பார்க்காத விஷயம். ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த முறைகள். அதனால தான் காயினை பார்த்து சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு
அப்ப என்ன செய்யல காயினு? ஆபேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏதோ நன்மை செஞ்சிருக்கிறார், ஏதோ நல்ல குணலட்சணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால அவனுக்கு மேன்மை, பலியை அங்கீகரிச்சேன். ஆனா நீ நன்மையே செய்யலையே காயின், நான் என்ன காயின் பண்றது? உன் பலியை அங்கீகரிக்க எனக்கு ஆசைதான் காயின், ஆனா உன் வாழ்க்கையில நான் பார்க்கும்போது எந்த விதத்திலையும் நன்மையே இல்லையே, நான் என்ன காயின் பண்ணிட்டோம்? அதனால நீ நன்மை செஞ்சிருந்தா உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்றதை பாக்குறோம். மூன்றாவது காரணம் நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காயேனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயேனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முகம் நல்லா தாங்க இருந்துச்சு, ரொம்ப நல்ல சவுண்ட் மைண்டு, நல்லா அழகா தான் வந்துட்டு இருந்தாரு. யாரு? நம்ம காயின் தானே சொல்லணும் இல்லைங்களா? அப்ப வந்துட்டு இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா 2 பேரும் பலி செலுத்த போற வரைக்கும் 2 பேருக்கு ஒரே மைண்டு தான், நல்லா அழகா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க அங்கீகரிக்கப்பட ஆரம்பிச்ச உடனே இங்க என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? அங்க பலி அங்கீகரிக்கப்படுது, இங்க தீ வைக்க ஆரம்பிச்சாச்சு. இங்க அப்படியே குபுக் குபுக் குபுக்னு எரிய ஆரம்பிக்குது. என்னது? சின்ன பைய, இவன் நம்மளை விட சின்னவன், இவனோட பலியை தேவன் அங்கீகரிச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளுடைய பலியை அங்கீகரிக்கலையே. உடனே இங்க என்ன ஆரம்பிக்குது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீ எரிய ஆரம்பிக்குது. உடனே முகம் என்ன ஆயிடுச்சு? அகத்தின் அழகு முகத்துல அங்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இதுவும் கூட நமக்கு ஒரு பாடமா இருக்கு. இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள வந்த சகோதர சகோதரிகள், அவங்க நமக்கு சத்தியத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், சத்தியத்துக்கு பின்னாடி வந்திருக்கலாம். அவங்க ஒரு சமயம் வயசுல நம்மளோட சின்னவங்களா இருக்கலாம், வயசுல ஒரு சமயம் நம்மளோட பெரியவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க தேவனால வழி நடத்தப்படுறாங்க, தேவனால கொஞ்சம் பயன்படுத்தப்படுறாங்கன்னு உடனே நம்ம மைண்ட்ல என்ன வருது? பரவாயில்ல, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இவங்களை தூக்கி விடலாம், நல்லா என்கரேஜ் பண்ணலாம். இந்த மைண்ட் நமக்குள்ள வருதா? ரொம்ப ஓவர் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருதா? பாருங்க, அவனுடைய முக நாடி என்ன ஆயிடுச்சு? வேறுபட்டது. உண்மையிலேயே தேவனை நம்மளை விட்டு பிரிக்கிற மிகப்பெரிய ஒரு சத்துரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பொறாமை. அப்ப நம்ம கூட இருக்கிற சகோதரனுடைய வாழ்க்கைகள் தேவனால அங்கீகரிக்கப்படும் போது, மற்றவர்களால் அது பாராட்டப்படும் போது, மற்றவர்களால் அது வளர்ச்சி வரும் போது, மற்றவர்கள் பெருமை பாராட்டும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? நல்ல உதாரணம் பாருங்க. இது இப்ப 2 நாள் முன்னாடி சப்ஜெக்ட் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. ஆனா 2 நாள் முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனசுல ரொம்ப பட்டுச்சு. இது ரொம்ப பிரயோஜனமாவும் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா எனக்கே இருக்கு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க. 8, 9, 10. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. எந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது? மேல் வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000. டான்ஸ் ஆடினாங்க, பேசாம டான்ஸ் ஆடிட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? பாட்டும் பாடிட்டாங்க. என்னன்னு பாடிட்டாங்க? ராஜா பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க? சவுல் கொன்றது 1000. சவுல் கொன்னது வெறும் 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக. தாவீது கொன்னது 10000 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப பாட்டுல இதை வேற சைடுல பாடிட்டாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. யாருக்கு? சவுலுக்கு. சவுல் கொன்னது 10000, தாவீது கொன்னது 1000 சொல்லியிருந்தா அப்படின்னு இருப்பாரு. என்னன்னா அப்படியே ஒண்ணு இல்ல, நேத்து வந்த பையன் அவருக்கு 10000, எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? வெறும் 1000 கொடுத்துட்டாங்க. உடனே சவுலுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விஷனமாய் இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து. உடனே பாருங்க, அவருக்குள்ள இருந்த தேவனுடைய ஆவியே அப்படியே போயிடுச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு? எரிச்சலின் ஆவி வந்துருச்சு. உடனே பார்த்த உடனே எரிச்சல். தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது. அது மட்டும் எதுக்கு அதையும் கொடுத்து தொலைச்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டார். அப்புறம் அடுத்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அந்நாள் முதற்கொண்டு. இதான் எனக்கு ரொம்ப நாள் படிச்சிருக்கேன் வேதம், ஆனா இந்த வசனத்துல எனக்கு அந்த வெளிச்சம் அடிக்கல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா 2 நாள் முன்னாடி இந்த வசனத்தை மறுபடியும் பார்க்கும்போது அந்த அந்நாள் முதற்கொண்டு அந்த வசனத்துல என்னமோ மனசுக்குள்ள ஒரு குறுகுறு டக்குன்னு என்ன இது அந்நாள் முதற்கொண்டு அப்படின்னு பார்த்தா பாசிங்களே. அடுத்து அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். அடுத்த வசனம் பாருங்க, அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம். மறுநாளிலே போதும். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமா பார்க்க ஆரம்பிச்சாரு. மறுநாள்லே, ரொம்ப வருஷம் மாசம் எல்லாம் இழுக்கல, அடுத்த நாளே என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? இவருக்குள்ள இருந்த பரிசுத்தாவி போய் பாருங்க, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட. யார் அனுப்பிச்சு வைக்கிறா? தேவனால். அப்புறம் தேவனே அனுப்பிச்சு வச்சு அப்புறம் என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிச்சு. முடிஞ்சுங்களா?
பாத்தீங்களா? அப்ப அந்த பொறாமைங்கிற அந்த சத்துரு எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள அந்த கிரியையை கொண்டு வருது பாருங்க. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் அடுத்த நாளே என்ன ஆயிட்டாரு? அசுத்த ஆவினா. செகண்ட் அடுத்த நாள். ஆனா பாக்குறவங்களா சவுல் ஐயோ அவர் ஆவினால தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா யாருக்குமே தெரியாத விஷயம் உள்ள நடந்திருக்குது. அன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம், சமாதானம், அமைதி இருந்த மனசு இப்ப என்ன ஆகி போச்சு? எரிச்சல், கோபம், பகை, வெறி அப்படியே உள்ளுக்குள்ள வளர்ந்து நிக்குது. யார் பார்க்க முடியும்? தாவீதே நினைச்சாலும் பார்க்க முடியாது. தாவீது வணக்கம் சவுல் வணக்கம், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு இருக்குது. ஆனா காரியங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா சம்பவம் வந்துச்சு, ஈட்டி எடுத்து அந்த போட்டோ இருக்குங்களா பாத்தீங்களா? சம்பவம் வந்த உடனே ஈட்டி எடுத்து குத்த பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மகனையே கொல்ல பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மகளே செத்தாலும் பரவாயில்ல, மகளுக்கு வாழ்க்கையே இல்லாம போனாலும் பரவாயில்ல, தாவீது என்ன ஆகணும்? செத்தே ஆகணும். அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த பொறாமை, என்னமை பொறாமை அதுக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா முழுசா தேசமே நாசக்கடாகி போச்சு. அதுக்கப்புறம் தேச ஜனங்களை விசாரிக்கிறதுக்கோ தேச ஜனங்களை வழி நடத்துறதுக்கோ மைண்ட் போகல. எப்ப பார்த்தாலும் யாரோடைய மைண்டே மனசுல நிறைஞ்சு போய் கிடக்குது? அந்த தாவீது. அப்புறம் எங்க ஜெபம், அப்புறம் எங்க தேவன்கிட்ட ஜெபிக்கிற எந்த ஒரு காரியமும் மைண்டுக்குள்ள ஏறல. அவ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பொறாமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடைசியா நாம முடிக்கலாம். அவ பார்க்கும்போது இவ்வளவு கெட்ட சூழ்நிலைகள் ஒரு பக்கம் காயின் கிட்ட, இவ்வளவு நல்ல சூழ்நிலைகள் ஒரு பக்கம் ஆபேல் கிட்ட. ஆனா இப்படி காயின் இவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் நீ எக்கட கெட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுறல பாருங்க. தேடி வரார். தேடி வந்து காயின் பாரு காயின், ஏன் உன்னை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் உன்னை நான் வெறுக்கிறேன்? நான் அன்பான தகப்பன் தான். ஆனா பாரு ஒரு சின்ன விஷயம் பாரு, வேற யாரு? உன் கூட பிறந்த தம்பி தானே, உன் கூட பிறந்த சகோதரன், அவர்கிட்ட கொஞ்சம் அன்பாரு. அவரை நான் அங்கீகரிச்சா என்ன, நீயும் நல்லது செய்ய நான் அங்கீகரிச்சறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? வந்து ஏன் அவருடைய பலியா தேவனுக்கு தேவையா? இப்படி எல்லாம் காயின்கிட்ட வந்து விளக்கம் கொடுத்து அவருக்கு எல்லா காரியமும் சொல்லி நான் அப்படி ஒரு இரக்கமுள்ள தேவன் நிரூபிக்கணும் தேவனுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? அவசியமே கிடையாது. ஆனா தேவன் வந்து அவ்வளவு ஒரு பக்குவமா காயின் கிட்ட எடுத்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 4:6-7 அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஏப்பா டென்ஷன் ஆகுற? ஏன் இப்ப எல்லாம் ஃபேஸ் கட் எல்லாம் மாறி போயிடுச்சு? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செஞ்சேன்னா உனக்கு மேன்மை இல்லையா? நான் உன்னை உயர்த்த மாட்டேனா? ஏன் நீ அவங்க உன்னை தாழ்த்திட்டாங்க, அவங்க உனக்கு சான்ஸே கொடுக்கறதுல உன்னை அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நான் உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டேன்னா அது அந்த உலகத்துல யாராவது தாழ்த்த முடியுமா? யாராவது கீழே கொண்டு போக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நீ நல்லது செய், ஏற்ற வேளையில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அடங்கி இருங்க. நீங்க இரு, நான் எப்போ உன்னை உயர்த்தணும் நான் உயர்த்துவேன். நீ எதுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்கனாலதான் இவங்கனாலதான் போய் டென்ஷன் ஆயிட்டு பாரு? முன்ன மாதிரி உன் முகம் முன்னையெல்லாம் பார்க்க எவ்வளவு செழிப்பா, எவ்வளவு அழகா வந்து எவ்வளவு அன்பா இருந்த, இப்போ உன் முகநாழியே மாறி போச்சு. ஏன் காயின் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ இப்படியே டென்ஷனாவே அலைஞ்சேனா உன் வாசப்படியில பாவம் தான் படுத்திருக்கும். யார் ரொம்ப ஆசையா பிடிச்சு கட்டி பிடிச்சுக்குவா? பாவம் பிடிச்சுக்கும். அப்புறம் நீ என்ன நினைச்சாலும் நான் ஒன்னும் பண்ண முடியாது. பாருங்க எவ்வளவு விளக்கம், எவ்வளவு அருமையா தேவன் வந்து காயின் கிட்ட எவ்வளவு இதமா பதமா அங்க எடுத்து சொல்றாரு. அப்ப பார்க்கும்போது இப்படி காயின் ஆன உடனே காயினை வெறுத்து தள்ளிடணும், அது தேவனுடைய சித்தம் இல்ல. அப்ப ஒரு சமயம் நம்மளும் கூட இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால நம்ம அப்படி சோர்ந்து போயிருந்தோம்னா, நம்ம விலகீனப்பட்டிருந்தோம்னா நம்மளையும் தேவன் ஒதுக்கி தள்ளிடணும், அது தேவனுடைய சித்தமே இல்லை. அதுக்குதான் 53 கிளாஸ் இழுத்து பிடிச்சி நெருக்கி ஆகி கொண்டு வந்து இங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாரா? இல்ல. தேவன் சொல்றது ஒரே விஷயம் தான், நீங்க இப்படி நடந்துருங்க, இந்த குணலட்சணத்தை வெளிப்படுத்திருங்க, போதும், உங்களை நான் மேல கொண்டு போயிடுறேன். அட்லீஸ்ட் சபைக்கு முடியலன்னா கூட என்னங்க திரள் கூடதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, தேவ சுபாவத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. எது செஞ்சாலும் ஏன் அவங்கள நோவுறீங்க, இவங்கள நோவுறீங்க? நான் ஏன் அனுமதி இல்லாம எதுவுமே உங்ககிட்ட வருமா? உன்னை தொடுகிறவன். அப்போ உனக்கு நல்லது ஒருத்தர் செய்யறாங்கனாலும் யார் அனுமதிச்சாதான் முடியும்? உங்களுக்கு கெட்டது செய்யனாலும் யார் அனுமதிச்சாதான் முடியும்? அப்ப கெட்டது வருதுன்னா அது என்னதுக்கு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப இந்த வசனம் இருக்குதுல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு அலையிற, அப்புறம் இந்த விசுவாசத்து மேல உனக்கு விசுவாசம் இல்ல இல்லைங்களா? அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்படி நீ நடந்துரு, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன். இதான் தேவன் நம்ம கிட்ட சொல்லுற வாசியம். அப்ப இன்னைக்கு பாத்துக்கிறோம், முதலாவது தேவன் அவருடைய ஆவியின் மூலமா சொல்லி பாக்குறாரு. கேட்க இஷ்டமே கிடையாது, நீங்க சும்மா இருங்க, அவர் வேணும்னு செய்யறாரு. அவரும் அதே ஆவி பெற்றவர் தானே, அவருக்கு அந்த குணம் இருக்க வேண்டியது தானே. ஏன் எனக்கு மட்டும் தான் அந்த குணம் வரணுமா? ஒன்ன தப்பா கொண்டு போலான்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இருக்கீங்களா? சரிங்களா? அதனால உனக்கு இந்த குணம் உருவாகும்னு நினைக்கிறேன். அவரை பத்தி நீ ஏன் யோசிக்கிற?
சரிங்களா? அப்ப பார்க்கும்போது இப்படிதான் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அதை உடனே அலட்சியம் பண்றோம். அந்த தேவனுடைய ஆவியை அலட்சியம் பண்றோம். உடனே என்ன பண்றாருன்னா, அடுத்து சகோதரர்கள் மூலமா பேச ஆரம்பிக்கிறார். பாரு, நான் நேரா உங்ககிட்ட பேசி பார்த்தேன், நீ கேட்கிற மாதிரி இல்ல, இப்ப சகோதரர்கள் மூலமா பேசுறேன். இவர் வேணும்னே என்னத்தான் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீ நினைச்சேன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனுடைய ஆவி பேசுது அப்படின்னு சொல்லி நீ கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம். தேவ குணலட்சணம் வளர்றதுக்கு தானே இவ்வளவு பேச்சு அப்படின்னு சொல்லி தேவன் அங்க சொல்றத பாக்குறோம். அப்ப தேவன் அதை சுட்டி காட்டுறதும் கூட குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு. அப்ப இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை ஒருத்தருக்கு வந்துச்சு. அவர் பேர் யோசியா. நியாயப்பிரமாண புஸ்தகமே இல்லாத காலம், இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டாரு. திடீர்னு ஒருத்தர் போய் என்ன பண்றாருன்னா, ஆலயத்தை நோண்டி எடுத்து அங்க இருக்க நியாயப்பிரமாணத்தை எடுத்துருந்து, யோசியா ராஜா இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தில் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அந்த சத்தியத்தை கேட்ட உடனே யோசியா ராஜா என்ன பண்றாரு? போட்டோ பாருங்க, பாருங்க என்ன பண்றாருங்க. தெரியல பிரதர் அப்படிங்கிறீங்களா? அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே கிழிக்கிறாரு. ஐயோ, இவ்வளவு நாள் இந்த சத்தியம் தெரியாம, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தைகள் தெரியாம இருந்துட்டேனே, ஐயோ நான் இவ்வளவு ஒரு பாவியா ஆயிட்டனேன்னு சொல்லி அங்க ஒருத்தர் உட்கார்ந்து வாசிக்கிறாரு. அதை கேட்க கேட்க இவர் என்ன ஆயிட்டு இருக்கிறாரு? ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாரு. ஐயோ, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுடைய தாழ்மையை காமிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை கிழிப்பாங்க. அப்புறம் அந்த சாக்கு பைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை எடுத்து ட்ரெஸ்ஸா தச்சு போட்டுக்கிட்டு சாம்பலையெல்லாம் எடுத்து தலையில அள்ளி போட்டுக்குவாங்க. இதை பார்த்த உடனே தேவன் மனசு இறங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு தாழ்மைக்கு இவர் என்ன பண்றாரு? ட்ரெஸ்ஸை கிழிச்சு தேவனுடைய சமூகத்தில் ஒழுகிறார். ஆண்டவரே நம்ம மன்னிங்க, இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க மன்னிக்கிறார். இதே வார்த்தை இன்னொரு ராஜாவுக்கு போகுது. அவர் பேர் சிதைக்கியா. அவர் சத்தியத்தை கேட்ட உடனே என்ன தெரியுங்களா பண்ணாரு? பாருங்க, எரேமியா 36. சரி, இதை வாசிருங்க. 2 நாளாகமும் 34:19. அதான் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, வஸ்திரங்களை கிழித்துக்கிட்டு அவர் மனம் திரும்புறாரு. ஆனா இன்னொருத்தரும் அதே செய்தியை கேட்டாரு. இதே செய்தினா அவருக்கு வேற செய்தி வந்துச்சு, சிதேக்கியா ராஜாவுக்கு. அவர் சத்தியத்தை கேட்ட உடனே என்ன தெரியுங்களா? சூப்பர் முடிவு எடுக்கிறார். பாருங்க, எரேமியா 36:23. எகுதை 3-4 பத்திகளை வாசித்த, அது நிறைய இருக்கு பக்கம். ஆனா 3-4 பத்தி வாசிச்ச உடனேயே டென்ஷன் ஏறி போயிடுச்சு. உடனே அதை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி ராஜா ஒரு சூரிக்கத்தையினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்னியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்னியில் எரித்து போட்டான். போது, நிறுத்து, இதுக்கு மேல சிஸ்டர் உங்களை சொல்ல, இதுக்கு மேல நீ படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, பொடிச்சு கிழிச்சு கொண்டு போய் அப்படி நெருப்புல போட்டதை நம்ம பாக்குறோம். பாருங்க, அங்க செய்தி கேட்ட உடனே அவர் வஸ்திரத்தை கிழிக்கிறாரு. ஆனா இங்க செய்தி கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? 3-4 பத்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி கிழிச்சு நெருப்புல போட்டா. இருதயம் பாருங்க எவ்வளவு கடினமாயி போச்சு. அப்ப இதே போல இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு நிழல். அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வந்தா அப்படியே இருதயத்தை கிழிச்சு ஏத்துக்கிற மனசும் நமக்குள்ள இருக்கலாம். இல்ல அப்படின்னா இவனுங்க பொழப்பலாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பானுங்க, கிழிச்சு நெருப்புல போட்டு ஒண்ணு இல்லாம பண்ணிடக்கூடிய அவங்களும் இருக்கலாம். இன்னொரு குரூப் இருக்கு, அது இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க என்ன பண்ணாங்க? ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நல்லா சொல்றாரு அந்த பிரதர். நல்லா அவருக்கு அந்த சிஸ்டருக்கு நல்லா அடி தெரியுமா இன்னைக்கு. ஆனா எனக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்? ஏன் கூட தேவன் எவ்வளவு பேசினாரு. ஐயோ தேவனே, என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே. நீங்க மனசு துக்கப்படுற மாதிரி, நீங்க மனஸ்தாபப்படுற மாதிரி ஏதாவது காரியம் எனக்குள்ள இருக்கா ஆண்டவரே? இப்படி யோசிக்கிறதே இல்ல. உடனே மைண்ட் எங்க போயிடும்? அதான் பாத்தீங்கன்னா 3 வித பொருள் இருக்குமாங்க. கண்ணாடியில ஒளிப்பட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் கூட வச்சுக்காது, உடனே அதை வெளியே தள்ளிடும். அதே நேரத்தில் கல்லுக்கு ஒளிப்பட்டா அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3 பொருள் சொல்லுவாங்க, அது எனக்கு மறந்துருச்சு. கல்லுக்கு ஒளிப்பட்டா என்னானாலும் அந்த ஒளி என்னாகாது, வாங்கிக்காது. அது அப்படியே தான் கல்லு மாதிரியே தான் இருக்கும். என்ன சூரிய வெளிச்சம் பட்டாலும், எவ்வளவு பெரிய வெளிச்சம் பட்டாலும் கல் அப்படியே தான் இருக்கும். ஆனா கண்ணாடி வாங்கின உடனே என்ன பண்ணிடும்? திருப்பி அணிச்சிட்டு பேசாம இருந்துக்கும். ஆனா வைரம் அதை வாங்கி பத்திரமா வச்சு எப்பெல்லாம் இருள் வருதோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? அந்த வெளிச்சத்தை அப்படியே பிரகாசிக்கும். அதுபோல தேவனுடைய சத்தியத்தை வாங்கி வச்சு நமக்கு சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது அதை அப்படியே வெளியே கொண்டு வரணும். ஓ சத்தியம் இப்படி கேட்டோம்ல, ஓ அன்னைக்கு பிரதர் இதுதான் சொன்னாரா, ஓ தேவன் இதுக்கு தான் நமக்கு இந்த சத்தியம் கொடுத்தாரா, ரைட், அதை வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு கேட்ட உடனே அது அவருக்கு, கேட்ட உடனே சே அப்படின்னு கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சா சத்தியம் நமக்கு எந்த பலனையும் தராது. அப்ப பார்க்கும்போது இன்றைய பாடத்துல முதலாவது நம்ம தேவனுக்கு சரி செய்யணும் இருதய நிலையில.
ரெண்டாவது, தேவனுடைய குணலட்சணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவர்களா நாம காணப்படணும். அடுத்து, நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை, நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை நம்மளை விட கொஞ்சம் உயர்வா நினைக்கணும். அவங்க இப்ப சத்தியத்துக்குள்ள வந்தவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க நம்மளை விட, ஏன்னா நம்ம சத்தியத்துக்குள்ள சரியா இருந்திருந்தா அவங்க என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, மீதி நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. அதனால தேவன் இப்ப அவங்கள கொண்டு வந்திருக்கிறாருன்னா, ஏதோ உயர்வா நினைச்சு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அதுக்கு தகுந்த மரியாதையை, கணத்தை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நாம கொடுக்கணும். ஏன் பிரதர் நீங்களும் இதுல மாட்டிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி எதுவும் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. சரிங்களா? அப்ப பார்க்கும்போது நம்மை விட மற்றவர்களை உயர்வா நினைச்சு தேவன் நமக்கு கண்டிச்சு உணர்த்துகிற காரியங்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அப்ப இப்படித்தான் ஆபேல் காயின் சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கும்போது தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா சபைகள்ல உடன்படிக்கை செஞ்ச சகோதர சகோதரிகளை வேறு பிரிக்கிறார். அப்ப இருதய நிலைகள்ல முதலாவது வேறு பிரிக்கிறார், வாழ்க்கையில காணப்படுகிற குணலட்சணங்கள்ல வேறு பிரிக்கிறார், அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஏற்ற தாழ்வுகள் அதுல வேறு பிரிக்கிறார். கடைசியா நம்ம பார்க்கும்போது என்ன காரியங்க, கடைசியா நம்ம பார்த்தோம் தேவனுடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம். அன்பா அவர் தராரு, அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோங்கிற விதத்துல கூட தேவன் நம்மளை வேறு பிரிக்கிறார். ஆகவே இதை உணர்ந்து நம்மளை சரி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை முந்த நாம் தேட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.